Hey Doris, welcome and welcome back to our channel Karma Princess. இன்னைக்கு ஒரு பெரிய vlog. என்னை திட்டாதீங்க, இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் போகும். என்னோட ஹேர் கலர், ஹேர் கட் இதை நான் எப்படி பண்ணேன்னு சொல்லி ஃபுல்லாக லாங் வீடியோவாக இந்த ப்ராசஸ் போகும். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு எனக்கு 2 டேஸாக நல்ல ஃபீவர் இருந்துச்சு. ஸோ ஒழுங்காக சாப்பிடல, தூங்கிட்டே தான் இருந்தேன், எதுவுமே பண்ணல. ஸோ மார்னிங்கே வந்து இளநீர் நொங்கு ஜூஸ் குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போயாச்சு. ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு டேப்லெட் வாங்கிட்டு லஞ்ச் போய் வெஜ் ஹோட்டலில் பண்ணி ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக நான் வந்துட்டு டேப்லெட் அங்கேயே போட்டுட்டு இங்கே தான் வந்திருக்கேன். எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வைப்புக்கு தான் வந்திருக்கேன். ஸோ ஈக்காடு தாங்கல்ல இருக்கிற வைப் சலூனுக்கு தான் வாங்கி வந்திருக்கேன். எனக்கு வந்து ஹேர் ஹைலைட்ஸ் பண்ணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை. கிட்டத்தட்ட 2 to 5 இயர்ஸ்க்கு மேலே ரொம்ப நாளாக நான் வந்து ஹேர் கலர் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் ஹேர் கட்டுக்கு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது. ஃபெதர் கட் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை. பட் ஆனால் என்னோடய ஹேர் ரொம்ப தின்னாக இருக்குமா, ஸோ அதனால் ஹேர் கட் என்ன பண்ணாலுமே அந்த அளவுக்கு தெரியாது. டென்சிட்டி ரொம்ப லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் சில இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் பார்த்துருக்கேன் நான். ரொம்ப டென்சிட்டி கம்மியாக இருக்கவங்க கூட ஃபெதர் கட், பட்டர்ஃப்ளை கட்லாம் பண்ணி ரொம்ப மாஸாக ட்ரெண்டியாக காட்டுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நமக்கும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். கண்டிப்பாக ஆனால் யூ கட்டை தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது மேம் உங்கள் ஹேர் திக்னஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப தின்னாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் யூ கட் பண்ணிவிட்டு ஹேர் ஹைலைட்ஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. சொல்லி வாயமுள்ள அவர் பாட்டி ஹேர் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பயங்கர ஸ்பீடு. இந்த ஸ்டைலிஷ் வந்து ஆல்ரெடி நிறைய பிளாட்ஃபார்ம்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபேமஸான சலூன்ஸ் நிறைய ஏகப்பட்ட சலூன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டைலிஷ் தான் இவர். ஸோ எனக்கு வந்து ஸ்டைலிஷ் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல டீப் க்ளீன் கிளென்சர் யூஸ் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் ஹேர் ட்ரை ஆகிறதுக்குள்ளேயே வந்து ஹேர் கட் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் ட்ரை பண்ணி அந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியுமே ஹேரை வந்து எப்படின்னா ஒரு மாதிரி லைட்டாக வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேர் கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஹேர் கலரில் வந்து நான் எப்போதுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி ஹேர் கலர் பண்ணியிருப்பேன். எப்படின்னா நிறைய வீடியோஸ் நம்மளோட ஷார்ட்ஸில் இருக்கும். ஹேர் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் நார்மல் ஹேர் டை, ஹேர் கலர்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நிறைய பண்ணி ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் பார்க்கலன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஃபைனலாக வந்து ஒரு மாதிரி காப்பர் ப்ரௌன், ஓகேங்களா, அது காப்பர் ப்ரௌன் சொல்லலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன கலர் வேணால் சொல்லிக்கலாம். ஃபைனல் அவுட்புட் கலர் வரும்போது நீங்கள் பாருங்கள். ஆனால் எனக்கு ஸ்டைலிஷ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் இல்லைங்க, 2-3 பேர் சேர்ந்து வந்து செப்பரேட்டாக பார்ட்டிஷன் எடுத்து ஒர்க்கை நல்லா செப்பரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. பிகாஸ் அங்கே பயங்கர கூட்டம். நான் சண்டேல வர போயிட்டேன், மந்தோட ஃபர்ஸ்ட் வீக்கில் வேற போயிட்டேன். அப்போ கூட்டம் கேட்கவா வேணும். வைப்பில் ஆல்ரெடி 250 rupees ஆஃபர் இருக்கிறதுனால, அதுவும் 365 டேஸுங்கிறனால மேக்ஸிமம் ஆஃப் சண்டேஸில் பயங்கர கூட்டம் இருக்கும். எனக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, ஹேர் கட்னா க்யூவில் நான் நின்று இருக்கணும். ஒரு 10th or 11th பர்சனாக நின்றுட்டு இருந்திருக்கணும். பட் ஆனால் ஹேர் கலர்னோடனே இம்மீடியட்டாக கூப்பிட்டு என்னை ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோடய ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.5 hours to 2 hours வரைக்குமே இந்த ப்ராசஸ் போச்சு. ஃபஸ்ட்டு ஹேர் வாஷு, அதுக்கப்புறமா ஹேர் ட்ரை பண்ணி ஹேர் கட்டு, அதுக்கப்புறம் செட்டிங் பண்ணிவிட்டு மறுபடியும் லைட்டாக ஹேரை வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஹேர் கலர்ஸை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேஸ் கோட்டை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லேயர் பை லேயராக எடுத்து ஹேரில் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ஃபாயில் பேப்பர் வச்சு அது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா அந்த ஹீட் ப்ரொடெக்ஷனில் வந்துட்டு அந்த ஃபாயில் வந்து ஹேரில் இருக்கிற ஹீட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அது பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, அந்த கலர் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிறதுக்காக தான் அந்த ஃபாயில் பேப்பர் யூஸ் பண்ணுறதே. ஸோ அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 hour to 45 minutes வரைக்குமே நம்மளை ஸ்டே பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்ப ஹேர் வாஷ் பண்ணி
அதுக்கப்புறமா ஹேரை வந்து ட்ரை பண்ணி ஹேரை செட் பண்ணி கொடுக்குறாங்க. இதுதான் வந்து ஹேர் ஹைலைட்ஸ்க்கான ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப மைல்டாக, ரொம்ப வந்து ஹேரை வந்து டென்சிட்டி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி லேயர்ஸ் எடுத்து ஈச் அண்ட் எவ்ரி லேயர்ஸில் நம்ம ஹேர் கலர் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பார்ட் பை பார்ட்டாக எடுத்து பண்ணுறாங்க. 2 ஸ்டைலிஷ் பண்ணாங்க, 2 பேருமே ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே ஹேர்க்கான சர்வீஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஸ்கின்க்கான சர்வீஸ் இது வரைக்கும் நான் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக அது ரிலேட்டடாகவும் ப்ளாக் சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஹேர் ஹைலைட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில், அதாவது ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறதா நான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் சொன்ன மாதிரியே 3 to 5 இயர்ஸாக நான் யோசிச்சுட்டு இருக்கேன் இல்லையா, ஹேர் கலர் பண்ணோன்னு சொல்லிட்டு. நான் ஒவ்வொரு ஷாப்லேயுமே கேட்கும் போது 5000 மேம், 6000 மேம், 8000 மேம் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்களே தவிர யாருமே அண்டர் 3000 சொன்னதே கிடையாது. என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 253 அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்து ஹேர் ஹைலைட்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருந்தது. ஸ்டார்டிங் ஃப்ரம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நான் வந்து ஹேர் கலர் பண்ணணும்னு யோசிச்சப்பெல்லாம் அது 10K 12K அந்த ரேஞ்சில் இருந்தது. அப்புறம் ஒரு 8K 6K இப்போ வரைக்குமே 6K 5K வந்து எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்க சர்வீஸ் அது. பட் அந்த ரேஞ்சுமே நம்மளால் பண்ண முடியாது, அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற தாட்ஸ் தான் எனக்கு ஓடிட்டே இருந்த ஒரு விஷயம். அதனாலே தான் நான் இத்தனை வருஷமாக ஹேர் கலர் பண்ணிக்கவே இல்லை. பட் வைப்பில் நான் ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த் ஆர் 1 இயர்க்கு முன்னாடி கேட்டிருந்தேன். 1999 அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அப்போ சொன்னப்போ கூட எனக்கு வந்து உடனே இம்மிடியேட்டாக பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடைக்கல. பட் இன்னைக்கு பை பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு சடனாக ஒரு பிளான், ஹேர் கலர் பண்ணிக்கலாம், ஹேர் கட் பண்ணிக்கலாம், ரொம்ப தின்னாக இருக்குது, ஹேர் ஃபால் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது, மெயின்டைன் பண்ண முடியல. இன்னொன்று வந்து இது இப்போ கூட பண்ணிக்கலன்னா அப்போ எப்போதாண்டா நம்ம லைஃப்க்கு ஒரு சேஞ்சஸ் கொடுக்க முடியும், எப்போதாண்டா நம்ம க்ரூமிங் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற தாட்ஸ்லாம் எனக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. ஸோ அதனாலேயே சரின்னு சொல்லிட்டு நான் போய் பண்ணிக்கிட்டேன். அண்ட் பார்த்தீங்கனாலே தெரியும், ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. பண்ணி எனக்கு ஃபாயில் பேப்பர் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஹேர் கலர்லாம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கூட்டம் அப்படி இருந்ததுங்க. எனக்கு ஆல்மோஸ்ட் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 1:30 2 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 3:45க்கு மேலே ஆயிருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர ரஷ்ஷு. வெளில டோர் தாண்டி வெளிலலாம் ஒரு 10 15 பேர் போல் நின்றுட்டு இருந்தாங்க. ரொம்ப கூட்டம், உள்ளே உட்காரவே முடியாத அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த கேமராவில் கேப்சர் பண்ணல நாங்கள் அந்த அளவுக்கு. ஓகேங்களா, எல்லா சைடுமே ஸ்டைலிஷ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சர்வீஸ் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. நிறைய பேர் கெரட்டின் ட்ரீட்மெண்ட், பொட்டெக்ஸ் ட்ரீட்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் வந்து ஹேர் ஸ்பா பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்க்கான பெடிக்யூர் மெடிக்யூர், அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஹேர் ரிமூவல், வேக்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய சர்வீஸ் போய்க்கிட்டே தான் இருந்தது. பட் இருந்தாலுமே நம்மளோட சர்வீஸை பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. ஒரு பர்சன் ஒருத்தருக்கு கரெக்டாக ஆன் த ஸ்டேஜில் ஆன் த ஸ்பாட்டில் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ எனக்குமே வந்து ஹேர் கலர் அவுட்புட் எப்படி இருக்குது, எனக்கு உடனே எடுத்த மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் 1/2 hourக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் என்னடா உடனே எடுக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருந்தது. ஸோ எங்க கூட வந்திருக்கவங்களையும் கூப்பிட்டு இங்கே பாருங்கள் ஹேர் கலர் எந்த அளவுக்கு இருக்குது செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்லாம் பண்ண சொன்னேன். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்குங்கிற அவுட்புட் சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் தான் எனக்குமே சாட்டிஸ்ஃபை ஆச்சு. பட் ஆனாலுமே நம்ம கண்ணால் பார்க்கல இல்லையா, எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. ஹேர் அந்த அளவுக்கு ஸ்ட்ரீக் ஆயிருக்கா இல்லையா, ஹேர் கலர் ஹைலைட்ஸ் தெரியுமா தெரியாதா. நம்மளோடது பியூர் பிளாக் இந்தியன் ஹேர்னாலே நல்லா தெரியும். அதுவும் சவுத் இந்தியன் ஹேர்ஸ்னால் மேக்ஸிமம் பிளாக் தான், டார்க் பிளாக். அதில் வந்து எனக்கு அங்கங்கே நிறைய க்ரே ஹேர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை கவர் பண்ணுறதுக்காக தான் மேக்ஸிமம் நான் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தது. பட் அது ஃபுல்லாக கவர் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் என்னோடய க்ரே ஹேர்லாம் கவர் அப் ஆகிற மாதிரி கலர் பண்ணுங்கள். மேம் அப்படி பண்ண முடியாது, மேக்ஸிமம் ஆஃப் க்ரே ஹேர்ஸ் கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம். பட் நாங்கள் எடுக்கிற ஸ்டிக்ஸ் படி பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு எப்படி ஹைலைட்ஸ் தெரியுமோ அந்தளவுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி மனசை தேர்த்திக்கிட்டு நானும் சரி அவங்க அவ்வளோ சொன்னதுக்கப்புறமும் நம்ம என்ன சொன்னாலுமே அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கம்முன்னு இருந்துட்டேன்.
அதுக்கப்புறமா எனக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் ட்ரை பண்ணாங்க. ஹேர் வாஷ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கண்டிஷ்னர் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா மாஸ்க் ஒன்று போட்டாங்க. மாஸ்க் போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் வரைக்குமே அது ஹேரில் அப்சர்வ் ஆக விட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து வாஷ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. ஸோ அதுக்கப்புறமா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஹேர் ட்ரை பண்ணும்போது பாருங்கள், என்னோடய ஹேர் இப்படி தான் இருக்குது. செம்மையாக இருக்குல்ல. எனக்கு இந்த ஹேர் ட்ரை பண்ணும்போது இந்த வீடியோ பார்க்கும்போது தான் நானே ஃபீல் பண்ணேன். ஐயோ! செம்மையா இருக்குடா. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஹேர் கலர் ரொம்ப நாள் ட்ரீம் நமக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. அந்த ஹேரோட டெக்ஸ்சர், அதுக்கப்புறம் வந்து அவங்க பண்ணியிருக்க ஹேர், அதுக்கப்புறம் செப்ரேஷன்ஸ் இது எல்லாமே பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்துச்சு. அண்ட் அவங்க டிசைன் பண்ணி என்னோட ஹேரை வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து செட்டிலாக பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு செட்டிலாக பண்ணி கொடுத்தாங்க. அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோ பார்க்கறது என் மூஞ்ச பார்த்தீங்கனாலே தெரியும். நான் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாகவும் கொஞ்சம் பயங்கர ஒரு மாதிரி பயந்துட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறமா ஃபைனலா அந்த அவுட்புட் பார்க்கும்போது என் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். பயங்கர ஹாப்பியா இருப்பேன். ஐயய்யோ! நம்ம நெனச்ச விஷயம் நடந்துருச்சுல்ல. அதுவும் நம்ம நெனச்ச விஷயம் நெனச்ச மாதிரியே நடந்தா எப்படி இருக்கும்? பெரும்பாலும் ஹேர் கலர், ஹேர் கட்லாம் பண்ண போனாலே நம்மளோட ஃபுல் ஃபேஸோட ஆ ஃபுல்லாவே நம்ம புதுசா ஏதோ ட்ரெண்டியா வேற மாரி வித்தியாசமான ஆளா தெரிவோம். அது பெர்ஃபெக்ட்டா நமக்கு அமையலன்னா, அது வளர்ற வரைக்கும் ரொம்ப மோசங்க. அந்த ஹேர் ஸ்டைல நம்ம வெளில காட்டவே மாட்டோம். அந்த மாதிரி கேர்ள்ஸா இருந்தீங்கன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நானும் அப்படிப்பட்ட ஒரு கேர்ள் தான். எனக்கு ஹேர் கட் சூட் ஆகுமா? சூட் ஆகுமா? ஷார்ட் ஹேர் நல்லா இல்லையே! ரொம்ப வருஷமா நம்ம லாங்கா தானே அதாவது லாங்னா ரொம்ப லாங் கிடையாது. பட் மீடியம் ஹேர் எனக்கு இருக்கும். அந்த மீடியம் ஹேரே சம்டைம்ஸ் எனக்கு லாங்கா தெரியும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப திக்னஸ் கம்மியா இருக்க மாதிரி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாரி தெரிஞ்சதுனால, எனக்கு அந்த ஹேர் தான் சூட் ஆகும் அப்படிங்கிற மைண்ட் செட்லயே நானும் இருந்துட்டேன். ஸோ, இப்போ இந்த ஷார்ட் ஹேர் வந்து மெயின்டெயின் பண்ணும்போது, அந்த வீடியோஸ் பார்க்கும்போது, வீடியோ எடிட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியா, சாட்டிஸ்ஃபையிங்கா இருந்துச்சு. அண்ட் இந்த அவர் வந்து ஸ்டைலிஷை வந்து எனக்கு ஸ்டைல் பண்ணிகிட்ருக்கும்போதே எனக்கு கொஞ்சம் பயம்தான். என் ஃபேஸ் பார்த்தீங்கனாலே என்னோட பயம் நல்லாவே தெரியும். பட் இருந்தாலுமே ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவுட்புட் அவர் ஒரு வியூ காமிச்சாரு பாருங்க. அப்பதான் நான் சாட்டிஸ்ஃபை ஆனேன். அப்பாடா! நம்ம நெனச்ச மாதிரி ஹேர் கட் இந்த ஹேர் ஸ்டைல் நமக்கு சூட் ஆகுதுல்ல. ரொம்ப கியூட்டா இருக்குல்ல. ரொம்ப குட்டி பொண்ணு மாதிரி தெரியிறோம்ல அப்படின்னு எனக்கு நானே செல்ஃப் கேரிங் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா ஆயிடுச்சு. இப்ப எங்க போனாலுமே ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு போறது, அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி கிளிப்ஸ்லாம் போட்டு ஹாயா ஸ்டைலா பந்தாவா போறது. அந்த மாதிரி மாஸ் காட்டிட்டு இருக்கேன். எல்லாருமே பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், என் ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், என் அம்மாவா இருக்கட்டும், எங்க வீட்டு குட்டீஸ் எல்லாருமே சேர்ந்து சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, அ நம்ம செஞ்ச ஒரு விஷயங்கள், ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணும்போது, அது நமக்கு செம்ம ஹாப்பியா இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு ஃபீல். அந்த ஃபீல்ல எனக்கு வந்து இந்த டைம் எனக்கு இந்த ஒரு விஷயத்துல கிடைச்சிருக்கு. ஸோ நான் ரொம்ப ஹாப்பி. நீங்களுமே இந்த வீடியோ பார்த்து இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்குமே பிடிச்சிருந்தா, ஃபீல் பண்ணீங்க, என்ன மாதிரியே ஹாப்பியா இருந்துச்சு, எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் சூட் ஆச்சுன்னு நினச்சிங்கன்னா, மறக்காம எனக்கு ப்ரவுன் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சீக்கிரமா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். என்னோட அவுட்புட் நல்லா இருக்கா இல்லையான்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. என்னோட ஹாப்பினஸையும் பார்த்து என் கூட சேர்ந்து நீங்களுமே ஹாப்பியா, சந்தோஷமா இந்த வீடியோ பார்த்துட்டு போயிட்டு வாங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா! லவ் யூ ஆல். டேக் கேர்.